சில பேருக்கு நாடகம் பார்க்குற பழக்கம், சில பேருக்கு சினிமா பார்க்குற பழக்கம், சில பேருக்கு போதை சிகரெட் பிடிக்கிற பழக்கம், சில பேருக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம், பல பேருக்கு கூலி போய்க்கிற பழக்கம், பல பேருக்கு மெத்தபட்டமின் பழக்கம், பல பேருக்கு ஐஸ் பழக்கம். இப்படி பல விதமான போதைப் பொருட்களில் இந்த சமூகம் உழன்று கிடக்கிறதே. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அழைப்பு மிக அழகானதாக இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நிராசையாகாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். உங்களுக்கு அவனுடைய அருளின் கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ? காலைல தானே தப்பு பண்ண, திடீர்னு நுகருக்கு எப்படி போறது? ஷைத்தான் சொல்லுவான். அஷ்-ஷைத்தான் உங்களுக்கு எதை செய்வான்? அல்லாஹ் யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா யன்ஹா அனில் முன்கர். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், உங்களை மானக்கேடான விஷயம் மட்டும்தான் அவன் உங்களுக்கு ஏவுவான். என்ன செய்வான்? அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். காலைல தானே தப்பு பண்ண, நீ உடனே மத்தியானத்துக்கு கூட அல்லாஹ் மன்னிச்சிருவானா என்று கேட்பான். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருப்பவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருப்பவராக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அருளின் மீது நிராசையாகாதீர்கள், என்னிடத்திலே வாருங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாருங்கள். ஒழுக்க வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாருங்கள். உங்களை சுய சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய நிழலின் பக்கமாக வாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கமாக வாருங்கள் என்பது அல்லாஹ்வுடைய அழைப்பு.